வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு சூப்பரான கதையை தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த கதையில நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. இந்த கதையில நிறைய கேரக்டர்ஸ் வருவாங்க. நான் நேம சொல்லும் போது நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்பதான் கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். நான் முதல்ல இந்த கதையோட பிளாட்டை பத்தி சொல்றேன். அது என்னன்னா, ஒரு பொண்ணுக்கு கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் ஆக போகுது. திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணை யாரோ சுட்டு சாவடிச்சிடுறாங்க. அந்த பொண்ணு வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருக்கவங்க மேல சந்தேகம் வருது. இதை தாண்டி அந்த பொண்ணு பின்னாடி ஒரு பையன் சுத்தி இருக்கான், அவன் மேல சந்தேகம் வருது. இதை தாண்டி அண்ணன் மேலேயே சந்தேகம் வருது. ஆனா பிரச்சனை இங்கதான் ஆரம்பிக்குது. இதே மாதிரி வேற சில கொலைகளும் நடக்குது. இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்ற மாதிரி போலீஸுங்க பயங்கரமா விசாரிக்கிறாங்க. குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றதுதான் மீதி கதை. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீனே காவியான்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணு முக்கியமான கேரக்டர். ஆக்சுவலா இந்த பொண்ணு வீடியோ கால்ல யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காங்க. அந்த நபருக்காக இவங்க போட்டிருக்க டாட்டூ எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. அவர் பேர் அசோக் அப்படின்றது. அவருமே ஜாலியா இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து காவியாவோட அப்பா உள்ள வராரு போல. இவங்க கொஞ்சம் பதட்டமாயிடுறாங்க. அப்பா வந்து சகஜமா பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காரு. என்னமா வெளியே கிளம்பலையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இவங்களுமே என்ன பண்றாங்கன்னா, இல்லப்பா நான் ஃபியான்சே கூட தான் பேசிட்டு இருக்கேன், லைன்ல தான் இருக்காருன்ற மாதிரி சொல்றாங்க. சோ பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசி இருப்பாங்கன்னு நினைச்சா ஃபியான்சே கிட்ட தான் பேசி இருக்காங்க போல. ஏற்கனவே கல்யாணத்தெல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க. பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஜுவல்லெல்லாம் வாங்கணும்ன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அப்பா அதுக்கான காசெல்லாம் தந்துடுறாரு போல. நீ போய் வாங்கிக்கோமா, நீ விருப்பப்பட்ட மாதிரி வாங்கிக்கோமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்பா ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காரு. இதனால பொண்ணுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆக்சுவலா அப்பா தான் இந்த மாப்பிளைய பார்த்திருக்காரு போல. நல்லபடியா கல்யாணம் முடியணும், அதை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்குன்னும் போது, கவலைப்படாதீங்கப்பா எல்லாமே நல்லபடியா நடக்கும்ன்ற மாதிரி இந்த பொண்ணுமே பேசிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பொண்ணுமே வெளியே கிளம்புறதுக்காக இந்த இடத்துல ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இப்ப நிறைய திருநங்கைங்க பேசிக்கிட்டே வரத காட்டுறாங்க. இதுல முக்கியமானவங்க லக்ஷ்மின்றவங்க தான். எல்லாருமே காசை கலெக்ட் பண்ணிருக்காங்கல்ல, அதை ஷேர் மாதிரி பிரிச்சுக்கலான்ற மாதிரி இந்த இடத்துல வச்சு பிரிச்சுட்டு இருக்காங்க. லக்ஷ்மி இவங்களோட ஷேர் எல்லாம் வாங்கிட்டாங்கல்ல, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி விஷால்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா காவியோட அண்ணனா இருப்பாரு. அப்ப காவியக்கு நிறைய தரலான்னு முடிவு பண்ணிருக்காரு போல. அதாவது ஒரு இடத்தை தரலான்னு முடிவு பண்ணிருக்காரு போல. ஏன்பா இப்படி பண்றீங்க, ஏற்கனவே கல்யாண செலவே அதிகமா ஆயிட்டு இருக்குப்பா, இடத்தையும் அவளுக்கே தந்துட்டா நான் என்னப்பா பண்றது அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து தங்கச்சி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நான் போனதுக்கு அப்புறம் மீதி இருக்க எல்லாமே உனக்கு தானே வரப்போகுது, நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி அண்ணன் கிட்ட கொஞ்சம் கோச்சுக்கிறாங்க. அண்ணனை பொறுத்த வரைக்கும் தங்கச்சிக்கே நிறைய தந்துருவாரா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் குழப்பம் இருக்கு. அதனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. கல்யாண செலவை கொஞ்சம் குறைச்சிக்க முடியாதான்னு கேட்கும்போது, என்னால முடியவே முடியாது, நான் பிளான் பண்ண மாதிரி தான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்றாங்க. என் பொண்ணு நினைச்ச மாதிரி தான் நடக்கும்ன்ற மாதிரி அப்பாவும் சப்போர்ட்டிவா பேசுறாரு. இப்ப பொண்ணு அப்பா கிட்ட சொல்லிட்டு கிளம்பலான்னு வாசல் கிட்ட வரும்போது, பக்கத்து வீட்டுல இருக்க சின்ன பையன் இருக்கான்ல, தண்ணிய மேல ஊத்திடுறான். இவங்களுமே கடுப்பாயிடுறாங்க. வெளியே போகும்போது இப்படிதான் பண்ணுவியான்ற மாதிரி அந்த பையனை போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பையனோட அப்பா கிட்டயும் கோவப்படுறாங்க. அவரோட பேரு அருண் அப்படின்றது. உங்க பையன் இப்படி பண்ணி வச்சிருக்கான்ற மாதிரி பையனா அப்பா முன்னாடியே திட்டுறாங்க. இல்ல அப்பா கடுப்பாயிடுறாரு. ஆக்சுவலா இந்த அருணுக்கும் இந்த குடும்பத்துக்கும் செட்டே ஆகாது போல. இப்ப அருண் இருக்காருல, பயங்கரமா பொண்ணை போட்டு திட்டுறாரு. என் பொண்ணை பத்தி எல்லாம் இப்படி பேசாத அப்படின்ற மாதிரி அப்பா முன்னாடி வந்து சண்டை போட்டுட்டு இருக்காரு. இந்த சண்டையில அருண் என்ன பண்றாருன்னா, அப்பாவை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறாரு. அப்பாவுக்கு கொஞ்சம் அசிங்கமா போயிருது. இதனால காவியா இருக்காங்கல்ல, உன்னை என்ன பண்றேன் பாரு, என் அப்பா மேலேயே கைய வச்சிட்டல, இந்த விஷயத்தை நான் சாதாரணமா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வார்னிங் கொடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவருமே நான் உன்னை விட மாட்டேன், உன்னை ஏதாவது பண்ணிருவேன்ற மாதிரிலாம் பேசுறாரு. லக்ஷ்மின்ற ஒரு திருநங்கையை காமிச்சாங்கல்ல, இவங்க காசெல்லாம் வாங்கிட்டு ஒரு இடத்துக்கு நடந்து போயிட்டு இருக்கும் போது, யாரும் இல்லாத நேரம் பார்த்து குணான்ற ஒருத்தன் இருக்கான்ல, ஒழுங்கு மரியாதையா காசெல்லாம் தான்னு கேட்கிறான். என்னால தர முடியாதுன்ற மாதிரி லக்ஷ்மி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப தரப்போறியா இல்லையான்ற மாதிரி இந்த குணா பையன் இருக்கான்ல, இவங்களை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல இவங்களுமே காசை தந்துடுறாங்க. இப்படி என்னோட மூஞ்செல்லாம் அடிச்சு உடச்சிட்டல, நீ நல்லாவே இருக்க மாட்டேன்ற மாதிரிலாம் அந்த பையனை திட்டுறாங்க. அந்த பையன் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டான். காசு கிடைச்சிருச்சுல, கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி வேக வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். இப்ப வேற ஒரு நாள் நமக்கு காவியாவை காட்டுறாங்க. காவியா நகை கடையில இருந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும் போது லாங்ல இருந்து யாரோ கன்னை வச்சு இவங்களை ஷூட் பண்ணிடுறாங்க. இவங்க பொத்துன்னு கீழே விழுந்து அங்கேயே இறந்து போயிடுறாங்க போல. இந்த தகவல் அப்பாக்கு தெரிய வந்துருது இல்ல, அப்பா உடஞ்சு போயிடுறாரு. அநியாயத்துக்கு பொண்ணு இறந்து போயிட்டாலே அப்படின்ற மாதிரி போலீஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. வந்த இன்ஸ்பெக்டர் இருக்காருல, உங்க பொண்ணுக்கு யார் கூடயாவது பிரச்சனை இருந்ததா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. என் தங்கச்சிக்கெல்லாம் பெருசா யார் கூடயும் பிரச்சனை இல்ல, எங்க வீட்டுக்கு பக்கத்துல அருண் ஒருத்தன் இருக்கான், எங்க ஊர்க்காரன் தான், எங்க வளர்ச்சியை பார்த்து பயங்கரமா பொறாம
பொறாமப்படுவான். அவனுக்கும் என்னோட தங்கச்சிக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சண்டை நடந்தது. மாத்தி மாத்தி ரெண்டு பேருமே பயங்கரமா திட்டிக்கிட்டாங்க. எங்களுக்கு அவன் மேலதான் சந்தேகமா இருக்குன்றபடி இந்த விஷால் சொல்றாரு. அதனால இவங்களுமே அருணை லாக் பண்ணிடுறாங்க. கடைசியா நீ தான் வார்னிங் தர மாதிரி பேசியிருக்க. நீ அந்த சமயம் எங்க இருந்தேன்னு கேட்கும்போது, சார் நான் வேலை விஷயமா என்னோட ஆபீஸ்ல தான் இருந்தேன், வேணா விசாரிச்சுக்கோங்க சார். எப்பவுமே அந்த குடும்பத்துக்கும் எனக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கும் சார். ஈகோ கிளாஷ் மாதிரி தான் எங்களுக்குள்ள சண்டை வரும். நான் மத்தபடி அந்த பொண்ணு மேல பெருசாலாம் கோவப்படல சார். சண்டை போடும் போது அந்த பொண்ணு 4 வார்த்தையை விட்டா, நானுமே பதிலுக்கு 4 வார்த்தையை விட்டேன் சார். ஆனா மனசுல இருந்து நான் எதையுமே பேசல சார். நான் சொல்றதை நம்புங்கன்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். நீ சொல்றது மட்டும் பொய்ன்னு தெரிய வந்தது, உன்னை தொலைச்சிருவேன் அப்படின்ற மாதிரி இவருமே வார்னிங்லாம் தந்துட்டு இருக்காரு. இப்போதைக்கு நீ கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாரு. நிறைய திருநங்கை இங்க தங்குற மாதிரி இதே ஏரியால ஒரு பகுதி இருக்கும். அங்கதான் எல்லா திருநங்கையும் இருக்காங்க போல. லக்ஷ்மிக்கு காயம் பட்டிருக்கிறத பத்தி மத்தவங்களுக்கும் தெரியுது. பயங்கரமா கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. லக்ஷ்மியும் எனக்கு காயம் எப்படி ஏற்பட்டிருக்கு பாரு அப்படின்ற மாதிரி யார்கிட்டயோ சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது லக்ஷ்மிக்கு பின்னாடி யாரோ உட்காந்துட்டு இருக்காங்க போல, அவங்க கிட்ட தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது ஆனா பெண்ணான்னு கூட நமக்கு தெளிவா தெரிய மாட்டேங்குது. காவ்யாவை எதுக்காக ஷூட் பண்ணிருக்காங்கன்றது தெரியவே மாட்டேங்குது. அந்த கன்னை பத்தி விசாரிச்சுட்டு இருக்காங்க. இதை தாண்டி ஷூட் பண்ணவன் திருடுறதுக்காக பண்ணிருப்பானான்னு பார்த்தா அவங்க கிட்ட பெருசா நகை நட்டெல்லாம் கிடையாது. கையில ஒரே ஒரு ரிங்கு மட்டும் இருக்கும். அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி போடுவாங்கல்ல, அந்த ரிங்கு மட்டும் தான் இருக்கும். அந்த ரிங்கை மட்டும் தான் அவன் எடுத்துட்டு போயிருக்கான். இதை தாண்டி ஷூட் பண்ணா புல்லட் அங்க இருக்கும்ல, அந்த புல்லட் கூட கிடைக்க கூடாதுன்றதுக்காக அந்த புல்லட்டோட கேட்ரேஜ் எடுத்துட்டு போயிருக்கான். ரொம்ப கவனமா தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான். இதுக்கு பின்னாடி யார் இருந்தாலும் சரி சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது யாராவது கோவப்பட்டு ஆளை வச்சு கூட இந்த கொலையை பண்ணிருக்கலாம். அந்த ஆங்கிள்லயும் நம்ம யோசிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. காவ்யாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆபீஸ்ல வேலை பாக்குறாங்கல்ல, அங்க இருக்க பொண்ணு கிட்ட பேசி பார்க்கலான்ற மாதிரி கூட வேலை பாக்குற பொண்ணு கிட்ட பேசுறாங்க. இந்த பொண்ணு கிட்ட உனக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கான்னு கேட்கும்போது, சார் இந்த இடத்துல ஒருத்தன் பயங்கரமா தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தான் சார், எனக்கு அவன் மேலதான் சந்தேகம் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அவனோட பேரு தீபக் அப்படின்றது. ஆக்சுவலா தீபக் இருக்கான்ல, அப்பப்ப ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசுவான். அந்த மாதிரி பேசுறவன் என்ன சொல்றான்னா, நம்ம 2 பேரு வெளியே போலாமான்ற மாதிரி கேட்கறான். ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொல்லு, எல்லாருமே சேர்ந்து போலான்ற மாதிரி இவங்க சாதாரணமா சொல்றாங்க. நான் தனியா போலாமான்னு கேட்கிறேன், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இவனுமே கொஞ்சம் கொஞ்சமா லவ்வ வெளிப்படுத்துறான். ஆனா இவங்களுக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல போல, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்ற மாதிரி அவாய்ட் பண்றாங்க. லவ்வ ரிஜெக்ட் பண்ணதுனால அவன் பயங்கரமா அப்செட் ஆயிட்டான். இப்போ இவளுக்கு கல்யாணம் வேற ஃபிக்ஸ் ஆயிருக்குல, இன்னும் கோவத்துல இருந்தான்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்றாங்க. சோ அந்த தீபக் மேல ஒரு கண்ணை வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இதை தாண்டி உடம்புல புல்லட் இறங்குச்சுல, அது மூலியமாவே கண்ணை கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த கண்ணு திருடு போயிருக்கா இல்ல யாராவது வித்திருக்காங்களான்றதை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. குணான்னு ஒரு பையனை காட்டுவாங்கல்ல, அந்த பையன் வீட்டுல நல்லா தூங்கிட்டு இருக்கான். அந்த பையனோட அம்மாவும் போய் குளிச்சுட்டு வா அப்படின்ற மாதிரிலாம் பையனை எழுப்பிட்டு இருக்காங்க. இப்ப பையன் செம்ம போதையில் தான் குளிக்கிறதுக்காக போறான். என்ன இவன் இப்படி இருக்கான்னு அம்மா யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்பதான் அவன் கஞ்சாலாம் யூஸ் பண்றது அம்மாவுக்கு தெரிய வருது. ஐயோ பையன் கொஞ்சம் கொஞ்சமா கெட்டு போயிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி அம்மா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து லக்ஷ்மி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வெளியே வா அப்படின்ற மாதிரி இந்த லேடி கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. லக்ஷ்மி எதுக்காக கத்திட்டு இருக்கன்னு கேட்கும் போது, உன் பையன் என்ன பண்ணான்னு உனக்கு தெரியாது இல்ல, என்கிட்ட இருந்து காசை புடுங்கிட்டான், எனக்கு அந்த காசு வேணும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல பெரிய பிரச்சனை பண்றாங்க. என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக ஊர்க்காரங்க எல்லாம் சுத்தி இந்த இடத்துல வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஊர்க்காரங்க முன்னாடி இப்படி பேசிட்டு இருக்காத லக்ஷ்மி, நான் எப்படியாவது அந்த காசை தந்துடுறேன், இப்போதைக்கு இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி இந்த லேடி கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா லக்ஷ்மி பயங்கரமா பிரச்சனை பண்ணி கொஞ்சம் காசை வாங்கிட்டு தான் இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப தங்கச்சி இறந்து போயிட்டாங்க பாத்தீங்களா, அப்பா தங்கச்சிக்கு ஒரு சொத்தை தரலான்ற மாதிரி டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. இப்ப நைட்டு நேரம் இந்த விஷால் இருக்காரு பாத்தீங்களா, அப்பாவுக்கு தெரியாம அந்த டாக்குமெண்ட்டை எடுக்கிறாரு. இப்ப யார்கிட்டயோ போன் மூலியமா பேசுறாரு. இவர் பேசுற லேடியோட பேரு மைதிலி அப்படின்றது. மைதிலிக்கு ஏற்கனவே ஹஸ்பண்ட்லாம் இருக்காரு. இவர் மைதிலி கிட்ட என்ன சொல்றாருன்னா, இதுக்கப்புறம் அந்த சொத்து எனக்கு தான் கிடைக்கும், சீக்கிரமே நீயும் நானும் சேர்ந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. மைதிலியும் இந்த இடத்துல சந்தோஷம்லாம் பட்டுட்டு இருக்காங்க. இப்ப இந்த டாக்குமெண்ட்டை எரிக்கலான்ற மாதிரி இவர் எரிச்சிட்டு இருக்காரு. ஒருவேளை இந்த சொத்து காசப்பட்டு தங்கச்சி ஏதாவது பண்ணிட்டாரா அப்படின்ற மாதிரி நம்மள யோசிக்க வைக்கிறாங்க. இப்ப சங்கர் அப்படின்ற ஒரு பெரியவரை காட்டுறாங்க. இவர் ஒரு சங்கத்துல இருப்பாரு போல. அந்த சங்கத்துல இருந்து தேவையான காசெல்லாம் இவர் வாங்கிடுறாரு. என்னங்க காசு கிடைச்சதா அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கேக்குறாங்க. காசெல்லாம் கிடைச்சிருச்சு, பத்திரமா இருக்கு, நான் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருவேன்ற மாதிரி இவருமே வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்க வழியில யாரோ கண்ணை காமிச்சு இவரை மிரட்டுறாங்க போல. யாரு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி இவர் கொஞ்சம் பதட்டம்லாம் பட்டுட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து கன் வச்சிருக்கவன் ஷூட் பண்ணி கதையை முடிச்சிடறான் போல. இந்த விஷயத்த முதல்ல ஒரு ஃப்ரெண்ட் தான் பார்த்திருப்பாரு. அதாவது இறந்து போன பெரியவரோட ஃப்ரெண்ட் தான் பார்த்திருப்பாரு. இவர் பேரு மனோஜ் அப்படின்றது. இந்த மனோஜுமே இத பத்திலாம் போலீஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு.
சார் காசெல்லாம் எடுத்துட்டு போனாரு சார், அந்த காசு மிஸ் ஆகுது, கொலை பண்ணவன் தான் காசு எடுத்திருக்கான் போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்க எல்லாருமே ஒரே சங்கத்துல தான் இருக்காங்க போல. உங்களுக்கு யார் மேலேயே அது டவுட் இருக்கான்னு கேட்கும் போது பர்டிகுலரா யார் மேலேயே எனக்கு டவுட் இல்ல சார் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. காவியாவை ஒரு கண்ணை வச்சு ஷூட் பண்ணிருக்காங்கல்ல, அதே கண்ணை வச்சு தான் இவரையும் ஷூட் பண்ணிருக்காங்கன்றது தெரிய வருது. இதை தாண்டி சிசிடிவியை செக் பண்ணும்போது ஒண்ணு கிடைச்சிருக்கு. காவியாவை நிறுத்தி அந்த தீபக்கு பிரச்சனை பண்ணிருக்கான். கொஞ்ச நேரம் ரெண்டு பேருமே ரோட்ல சண்டை போட்டிருக்காங்க. இந்த ஃபுட்டேஜை பார்த்தவங்க தீபக்க தூக்கியிருந்தாங்க. நீ எதுக்காக காவியாவை நிறுத்தி பேசியிருக்க, காவியாவை லவ் பண்ணிருக்க, அவ ஏத்துக்கலன்னு கோவப்பட்டிருக்க, ஆளை வச்சு போட்டு தள்ளிட்டியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. என்னை பத்தி யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், எனக்கும் காவியாக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் ஏன் சிசிடிவில ரெண்டு பேர் சண்டை போட்டுருக்கிறது பதிவாயிருக்குன்னு கேட்கிறாரு. சார் நாங்க சண்டைலாம் போடல சார், நார்மலா தான் பேசிட்டு இருக்கோம், உங்களுக்கு பார்க்க அப்படி தெரியுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. அது என்னன்னா அவங்க லவ்வ ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க பாத்தீங்களா, அப்படி ரிஜெக்ட் பண்ணும்போது கூட ஏன் என்னோட லவ்வ ரிஜெக்ட் பண்ணிட்ட, என்ன பிடிக்கலையான்ற மாதிரி இவர் பொறுமையா தான் கேட்டிருப்பாரு. அப்படி இல்ல, உன்னை எனக்கு பிடிக்கும், இருந்தாலும் எனக்கு இந்த லவ் எல்லாம் செட் ஆகாது, அரேஞ்ச் பண்ணி தான் நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவெடுத்திருக்கேன், புரிஞ்சுக்கோ அப்படின்னும் போது சரி ஓகேன்ற மாதிரி இவருமே ஏத்திருப்பாரு. அப்பத்துல இருந்து நாங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் சார் பழகிட்டு இருக்கோம், சத்தியமா எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ரெண்டு கொலையிலேயே இந்த கன் யூஸ் செய்யப்பட்டிருக்கு. மொத கொலையை பொறுத்த வரைக்கும் காசுக்காக நடந்த மாதிரி இல்ல, ரெண்டாவது கொலை காசுக்காக நடந்த மாதிரி இருக்கு, குழப்பமா இருக்குன்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப குணான்ற பையன் இருக்கான் பாத்தீங்களா, செம்ம போதையில வீட்டுக்கு வந்திருக்கான். ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க, ஒன்னால நான் கண்டவங்க கிட்ட எல்லாம் பேச்சு வாங்க வேண்டியதா இருக்குன்ற மாதிரி அம்மா புலம்பிட்டு இருக்காங்க. இப்ப பையனை எழுப்பலான்னு பார்த்தா போதையில தான் இருக்கான், தெளிவாவே இருக்க மாட்டான். இவனோட அப்பா மாதிரியே இவன் வந்துருவான் போலியே அப்படின்ற மாதிரி இவங்களுமே புலம்பிக்கிட்டே பையனை எழுப்புறதுக்கு ட்ரை பண்றாங்க. போலீஸுங்க எல்லா ஆங்கிள்லயும் விசாரிக்கும் போது இப்ப அண்ணன் விஷால் மேல சந்தேகம் வருது. அது என்னன்னா அப்பா இருக்காரு பாத்தீங்களா, ஒரு சொத்தை பொண்ணுக்கு தரலான்னு முடிவு பண்ணிருப்பாரு. ஸ்டார்டிங்ல இருந்தே விஷாலுக்கு இதுல பெருசா விருப்பம் இல்ல போல. இப்ப அந்த டாக்குமெண்ட் காணாம போயிருக்கிறதா அப்பா சொல்லிட்டாரு. சோ விஷால் தான் ஏதோ பண்ணிருக்கான்றது தெரிஞ்சிருது இல்ல, விஷால லாக் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே அந்த சொத்து மேல கண்ணு, உன்னோட அப்பா உன் தங்கச்சிக்கு தந்துடலான்னு முடிவு பண்ணிருக்காரு, இதை உன்னால ஏத்துக்க முடியல, அதனால ஆளை வச்சு தங்கச்சி கதையை முடிச்சுட்டு அப்படிதானேன்ற மாதிரி கேட்கிறாரு. சரி இப்பயும் சொல்றேன், அந்த சொத்து மேல எனக்கு கண்ணு இருந்தது உண்மைதான், அதுக்காக என்னோட தங்கச்சியை நான் கொல்லுவனா, நான்லாம் என்னோட தங்கச்சியை கொல்லல அப்படின்ற மாதிரி சொல்றான். நீ அந்த சமயம் எங்க இருந்தன்னு கேட்கும் போது இவனுமே இருந்த இடத்த பத்தி எல்லாம் சொல்றான். நாங்க விசாரிப்போம், நீ மட்டும் அங்க இல்லன்றது தெரிய வந்தது, உன்னை என்ன பண்ணுவோனே தெரியாது அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்காங்க. சார் என்ன கூப்பிட்டு பேசி டைமை வேஸ்ட் பண்ணாம உண்மையான குற்றவாளியை பிடிக்கிற வழியை பாருங்கன்ற மாதிரி நக்கல் பண்ணிட்டு கிளம்புறான். இப்ப நமக்கு கார்ல ரெண்டு பேரை காட்டுறாங்க, ஃபேஸ காட்ட மாட்டாங்க. இதுல ஒரு நபர் தான் சங்கரை சாவடிச்சிருப்பாரு போல. சங்கர் கிட்ட நகையும் கிடைச்சிருக்கும், காசும் கிடைச்சிருக்கும், நகையெல்லாம் வேற ஒருத்தர் கிட்ட விக்கிறாரு. சோ இந்த கில்லர் யாருன்றதை நமக்கு காட்டல, ஆனா கில்லரு நகையை விக்கிறாருன்றதை மட்டும் புரிய வைக்கிறாங்க. ரெண்டு பேர் கொல்லப்பட்டிருக்காங்கல்ல, இவங்க ரெண்டு பேருக்கு காமனா யார் இருக்கா விசாரி அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லியிருப்பாரு. சார் ரெண்டு பேருக்குமே காமனா இருக்கிறது ஒருத்தன் தான் சார், அந்த அருண் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அருணை திரும்பி இவங்க கஸ்டடியில எடுத்துடுறாங்க. ஆக்சுவலா அந்த சங்கர்ன்ற பெரியவர் ஒரு சங்கத்துல இருக்காருல, அதே சங்கத்துல இந்த அருண்மே இருப்பாரு. அந்த சங்கத்துல ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும். அது என்னன்னா எல்லாருக்குமே பண தேவை இருக்கும்ல, யார் எடுக்கிறதுன்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் போய்கிட்டே இருக்கும். மாத்தி மாத்தி அந்த காசுக்காக எல்லாருமே சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த காசு சங்கர் கிட்ட போயிருக்கு. சங்கர் கிட்ட போனதை உன்னால ஏத்துக்க முடியல, அந்த காசை திருடலாம், சங்கர் கதையை முடிக்கலான்றதுக்காக பிளான் பண்ணி பண்ணிருக்க, உண்மையை ஒத்துக்கோன்னு கேட்கும்போது சத்தியமா இல்லன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப இவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னா அந்த காசு ரொம்ப தேவைப்படுறது யாருக்குன்னா மனோஜ்ன்ற நபருக்கு தான். அதாவது சங்கர் இறந்து போன தகவலை ஒருத்தர் சொன்னார் பாத்தீங்களா, அவருக்கு தான் காசு ரொம்ப தேவைப்பட்டிருக்கு போல. அவர் எவ்வளவோ கேட்டிருப்பாரு, ஆனா சங்கர் எனக்கு தான் வேணும், ஆர்டர் படி பார்த்தா எனக்கு தான் வரணும் அப்படின்ற மாதிரி காசை வாங்கி இருப்பாரு. இதனால மனோஜ் கூட இப்படி பண்ணிருக்கலாம் சார், எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது, எனக்கு பண தேவையே இல்லன்ற மாதிரி இந்த அருண் சொல்லிட்டு இருக்காரு. சோ அந்த மனோஜ் எதுக்காக இத பத்திலாம் நம்ம கிட்ட சொல்ல, அதாவது இவருக்கு காசு தேவை இருந்திருக்கு, ஒரு சண்டை வந்திருக்கு, ஆனா இத பத்திலாம் அந்த மனோஜ் சொல்லலையே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. மனோஜ் தானே பாடியை பார்த்தோம் சொன்னாரு, அதனால நேரா மனோஜை பாத்துறதுக்காக வந்துடுறாங்க. நீங்க தான் இந்த விஷயத்த பண்ணீங்களான்னு கேட்கும்போது சத்தியமா இல்லவே இல்ல சார், நீங்க சொல்ற மாதிரி சண்டை இருந்தது உண்மைதான், ஆனா நான்லாம் இந்த விஷயத்த பண்ணல, நான் அந்த வழியா போயிட்டு இருக்கும் போது அவர் டெட் பாடியா இருந்தாரு, பதட்டத்துல உங்ககிட்ட வந்து சொன்ன சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ மட்டும் இதுக்கு பின்னாடி இருக்குன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் வார்னிங் கொடுக்குறாரு. இப்ப காவியாவோட போட்டோவை காமிச்சு இந்த பொண்ணை தெரியுமான்னு கேட்கிறாரு. சரி இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாதுன்ற மாதிரி மனோஜ் சொல்றாரு. காசு அவர்கிட்ட இருக்குன்றது சங்கத்துல இருக்கவங்களுக்கு தானே தெரியும், மத்தவங்களையும் சந்தேகம் பண்ணணும்னு இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. இப்ப இன்ஃபார்மர் ஒருத்தர்
புதுசா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குன்ற மாதிரிலாம் அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்ணி சொல்றாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த விஷால் இருக்கான் பாத்தீங்களா, மைதிலின்ற ஒரு பொண்ணை பயங்கரமா லவ் பண்ணிருக்கான். ஆனா மைதிலிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. மைதிலி யாருன்னு பார்த்தா அருணோட தங்கச்சியா இருப்பாங்க. ஏற்கனவே அவங்களுக்குள்ள இது விஷயமா சண்டை நடந்திருக்கு போல. இப்ப அருண் கிட்ட கேட்கும்போது அருண் நடந்த விஷயத்த சொல்றாரு. அருணுக்கு தான் இந்த குடும்பத்தை பிடிக்காதுல்ல, ஆனா தங்கச்சி விஷால லவ் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னா விஷால போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இந்த அப்பா தான் தடுத்து பையனை காப்பாத்தி இருப்பாரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த அண்ணன் இருக்கார்ல, தங்கச்சிக்கு வேற ஒரு இடத்துல வேக வேகமா கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு. அப்படி கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாலும் அடிக்கடி ரெண்டு பேருமே போன்ல பேசிட்டு இருக்காங்க. அதாவது மைதிலிக்கு இப்ப ஹஸ்பண்ட் இருக்காரு, அதை மீறியும் விஷால புடிச்சு விஷால் கிட்ட அடிக்கடி பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சிருது இல்ல. இப்ப விஷால லாக் பண்ணி இத பத்தி கேக்குறாங்க. ஆமா சார், நாங்க ரெண்டு பேர் திரும்பி சேரலான்ற மாதிரி பிளான போட்டுட்டு இருக்கோம். அதுக்காக தான் இந்த சொத்து எனக்கு ரொம்ப அவசியம்ன்ற மாதிரி நான் முடிவு பண்ணேன் சார். அந்த அருணை வேணும்ட்டே மைதிலிக்கு வேக வேகமா கல்யாணம் பண்ணி வச்சிட்டான். மைதிலி அந்த இடத்துலயும் சந்தோஷமா ஒரு வாழ்க்கைய வாழல, ஹஸ்பண்ட் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. அதனால மைதிலியை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இதுக்கும் இந்த கேஸுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது சார் அப்படின்ற மாதிரிலாம் இவன் பேசிட்டு இருக்கான். இப்போ ஒரு பகுதியில ஒரு ஷூட் அவுட் நடந்திருக்கு. இன்னொருத்தர் இறந்து போயிருக்காரு. யார் இறந்து போயிருக்காங்கன்னா, மனோஜ்னு ஒருத்தரை மிரட்டி விட்டார்ல கடைசியா இன்ஸ்பெக்டர், அவர் தான் இறந்து போயிருக்காரு. அங்க வந்து ஆளுங்க பார்க்கும்போது ஒரு லேடி ஓடி போனதை பார்த்திருக்காங்க. இது ஒரு லேடி ஓடி போனாங்களா, என்ன கலர் Dress போட்டிருந்தாங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கும்போது பார்த்தவங்களுமே அடையாளத்தை சொல்லிட்டு இருக்காங்க. அந்த லேடி பதட்டமா அங்க இருந்து ஓடி போயிருக்காங்க. அதாவது லட்சுமி ஒரு Dress போட்டிருந்தாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு Dress போட்டு தான் ஒரு லேடி ஓடி போயிருக்காங்க. அடுத்தடுத்து 3 கொலை நடந்துருச்சுல. இப்ப போலீஸை போட்டு எல்லாருமே கிளி கிளின்னு கிளிக்கிறாங்க. மனோஜ் மேலேயே இன்ஸ்பெக்டர் லைட்டா சந்தேகப்பட்டிருப்பாரு. இப்ப மனோஜும் கொல்லப்பட்டுட்டாரு, என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. மனோஜுமே நிறைய நகைலாம் போட்டிருப்பாரு. அந்த நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருக்கான் கில்லர்ன்றது தெரிய வருது. அதே மாதிரி கில்லர் ஒரு லேடியான்ற மாதிரியும் யோசிக்கிறாங்க. ஏன்னா சாரி போட்டு ஒருத்தங்க ஓடுனதா பார்த்திருக்காங்கல்ல, கில்லர் ஒரு லேடியான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப இந்த விஷாலுக்கு மைதிலி கிட்ட இருந்து கால் வந்திருக்கு. ஆக்சுவலா அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு தங்கச்சியை போட்டு பயங்கரமா மிரட்டி இருக்காரு போல. என்னோட அண்ணன் மிரட்டி வச்சிருக்கான், எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. கவலைப்படாத, எப்படியாவது நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி இவர் பேசிட்டு இருக்காரு. இதையுமே அந்த அருண் மாடியில இருந்து பார்த்து முறைச்சிட்டு இருக்காரு. ஆக்சுவலா மனோஜ் ஷூட் பண்ணதும் அதே கன்னை வச்சுதான் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வருது. இதை தாண்டி ஒரு டீ கடைக்கு பக்கத்துல ஒரு நபருக்கு அட்டாக் நடந்திருக்கிறது தெரிய வருது. விடிய காலையில நேரம் பெருசா நடமாட்டம் இல்லாத போது யாரோ டீ கடையில அட்டாக் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. ஒரு லேடி தான் அட்டாக் பண்ணிருக்கிறது தெரிய வருது. நேரடியா அந்த இடத்துக்கு போய் விசாரிக்கலான்ற மாதிரி இவங்களுமே நேரடியா அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. அங்க இருக்க நபர்கிட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அக்கம் பக்கத்துல சிசிடிவி இருந்தா அந்த சிசிடிவியை எடுக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த டீ கடையோட ஓனர் ஃபேஸ கொஞ்சம் பக்கத்துல பார்த்திருப்பார்ல, அப்படி பார்த்தவர் என்ன சொல்றாருன்னா, சார் அது கண்டிப்பா லேடி கிடையாது சார், ஒரு திருநங்கையா இருக்க தான் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சார் நம்ம தேடிட்டு இருக்கிறது ஒரு லேடி இல்ல சார், திருநங்கை அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட்டுமே இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாரு. இப்ப லட்சுமி இருக்காங்க பாத்தீங்களா, பின்னாடி இருக்க யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காங்க. பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறது யாருன்றத நமக்கு காட்டல. லட்சுமி பயங்கரமா அந்த நபரை லவ் பண்ணிட்டு இருக்காங்க போல. உங்களுக்காக தான் பார்த்து பார்த்து சமைச்சேன், சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சாப்பாடெல்லாம் தந்துட்டு இருக்காங்க. அங்க ஒரு ஆண் தான் உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு தெரியுது. ஆனா அந்த ஆண் யாருன்றத தெளிவா நமக்கு காட்டல. இப்ப நிறைய திருநங்கைகளை கூப்பிட்டு இன்ஸ்பெக்டர் பேச ஆரம்பிக்கிறாரு. உங்கள யாரோ ஒருத்தர் தான் இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, யாரு ஒழுங்கா சொல்லுங்கன்ற மாதிரி மிரட்டுற மாதிரி கேக்குறாரு. இது யாருன்றது உங்களுக்கு தெரியுதா அப்படின்ற மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டுறாரு. அதாவது ஒரு லேடி பயந்து ஓடி இருக்காங்கல்ல, அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க, மிஸ் ஆகி பயந்து ஓடி இருப்பாங்க. தெரியுதான்னு கேட்கும்போது, சரி இந்த ட்ரெஸ்ஸை வச்சு பார்த்தா லக்ஷ்மி மாதிரி தெரியுதுன்ற மாதிரி சொல்றாங்க. லக்ஷ்மியா யாரு என்னன்ற மாதிரி போலீஸுங்களும் லக்ஷ்மியை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. இதை தாண்டி லக்ஷ்மிக்கும் மனோஜுக்கும் ஏற்கனவே ஒரு பிரச்சனை போயிருக்கு. ஆக்சுவலா மனோஜ் வாடகைக்காக வீடெல்லாம் விடுவாரு. அதுல ஒரு வீட்டுல தான் இந்த லக்ஷ்மி இருப்பாங்க. லக்ஷ்மி ஒழுங்கா வாடகையை தரமாட்டாங்க போல. நீ ஒழுங்கா வாடகையை தரமாட்ட, நான் கதவை சாத்துறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்றாரு. இப்படி பண்ணாதன்ற மாதிரி லக்ஷ்மி கெஞ்சி கேக்குறாங்க. அதை மீறியும் கதவை சாத்திட்டு கிளம்பி இருப்பாரு. லக்ஷ்மி பயங்கரமா அவரை போட்டு திட்டிருப்பாங்க. இப்ப பிரசன்ட்ல லக்ஷ்மி இருக்காங்கல்ல, காசெல்லாம் ஒவ்வொருத்தர்கிட்டயா வாங்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து போலீஸுங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. உங்ககிட்ட விசாரணை பண்ணோம், ஸ்டேஷனுக்கு வான்னு கூப்பிடுறாங்க. ஏன் எதுக்குன்னு கேட்டுக்கிட்டே இந்த லக்ஷ்மியும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டருமே லக்ஷ்மி நீ தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கன்றது தெரிஞ்சிருச்சு, ஒழுங்கா ஒத்துக்கோன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. எது நான் கொலை பண்ணனா, என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க, எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாதுன்ற மாதிரி லக்ஷ்மி சொல்றாங்க. இதுல ஓடுறது நீ தானே பாருன்ற மாதிரி ஃபுட்டேஜை காட்டுறாரு. சார் ஏறக்குறைய நான் போடுற மாதிரியே ட்ரெஸ்ஸை யாரோ போட்டிருக்காங்க சார், ஆனா சத்தியமா இது நான் கிடையாது சார் அப்படின்ற மாதிரி இந்த திருநங்கை சொல்றாங்க. நீ அந்த சமயம் எங்க இருந்தன்னு கேட்கும் போது நான் இந்த இடத்துல தான் இருந்தேன் சார், வேணா நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் லக்ஷ்மி சொல்றாங்க.
லக்ஷ்மி இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாங்கன்னா ஒருவேளை லக்ஷ்மி இதுக்கு பின்னாடி இல்லையா? அப்ப இதுக்கு பின்னாடி யார் இருப்பான்னு இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. லக்ஷ்மிக்கும் மனோஜுக்கும் சண்டை ஏற்பட்டதுல அந்த மாதிரி வேற ஏதாவது திருநங்கைக்கு இந்த 3 பேர் கூட சண்டை ஏற்பட்டிருக்கலாம், அதனால கூட இந்த கொலைகள் நடந்திருக்கலாம். ரோட்ல இருக்கவங்க கிட்ட எல்லாம் ரேண்டமா விசாரிங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ரேண்டமா இவங்களுமே விசாரிச்சு பாக்குறாங்க. அதாவது இவங்க யார் கூடயாவது சண்டை போட்டாங்களா, திருநங்கை கூட சண்டை போட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் விசாரிச்சு பாக்குறாங்க. பெருசா எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. ஆக்சுவலா டீ கடைக்காரர் பார்த்தேன்னு சொன்னார்ல, அவர் மூலியமா ஒரு டிராயிங் வரைஞ்சா என்னன்னு யோசிக்கிறாங்க. நான் கொஞ்சம் தான் சார் பார்த்தேன், நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்போ ஒரு டிராயிங்க வரைஞ்சிடுறாங்க. சோ கொலை பண்ணிட்டு இருக்கிறது இந்த திருநங்கை தான், எப்படியாவது நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எல்லா இடத்தையும் பிரிஞ்சு தேடலான்ற மாதிரி இவங்களுமே முடிவு பண்றாங்க. இப்ப எல்லா இடத்துக்குமே இந்த போட்டோவெல்லாம் அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப தேடுதல் வேட்டை பயங்கரமா நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா? அப்பன்னு பார்த்து மேல் இடத்துல இருந்து இன்ஸ்பெக்டருக்கு போன் கால் வருது. என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க, அடுத்தடுத்து இத்தனை கொலை நடந்துருச்சு, குற்றவாளியை எப்பதான் பிடிப்பீங்கன்ற மாதிரி சீனியர் கேட்கிறாரு. சரி எப்படியாவது நான் சீக்கிரமா கேஸை முடிச்சிடுறேன்ற மாதிரி இன்ஸ்பெக்டருமே சொல்றாரு. போலீஸுங்களாம் ஒரு போட்டோ வச்சு தேடிட்டு இருக்காங்கல்ல, அந்த போட்டோவை இப்போ ஒருத்தன் வச்சிருக்கான். ஆக்சுவலா இவன் தான் அந்த கில்லர் போல. போலீஸுங்க தேடுறதே இவனுக்கு நல்லா தெரியுது. இருந்தாலுமே இன்னைக்கு இவன் வெளியே போனோம், ஒருத்தர் கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறான். இப்போ இவன் லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு ரெடி ஆயிடுறான். யார்கிட்டயோ போன்ல பேசுறான். நம்ம இந்த இடத்துல வச்சு நைட்டு நேரம் மீட் பண்ணலாம்ன்ற மாதிரி சொல்றான். சரி ஓகேன்ற மாதிரி எதிர இருக்க நபரும் சொல்லிடுறாரு போல. போலீஸுங்களும் எப்படியாவது பிடிச்சிடலான்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. ஆனா போலீஸுங்களுக்கு இன்னொன்னு தகவல் தான் கிடைக்குது. அது என்னன்னா அடுத்த கொலை நடந்துருச்சுன்ற மாதிரி. ஒரு இருட்டான பகுதியில தான் இந்த கொலை நடந்திருக்கு. இப்ப கொல்லப்பட்ட நபரை பத்தி விசாரிக்கும் போது இவர் நகை கடை வச்சிருக்கிறது தெரிய வருது. நகையெல்லாம் கம்மி ரேட்டுக்கு வாங்கி விக்கிறவருன்றது தெரிய வருது. அதாவது குறிப்பா திருட்டு நகைலாம் வாங்குறவர்னு தெரிய வருது. இதுக்கு முன்னாடி 3 விக்டிம் கொல்லப்பட்டாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட இருந்தும் நகைலாம் திருடப்பட்டிருக்கும். அந்த நகை இந்த கடையில கிடைக்குதான்ற மாதிரி இவங்க தேடி பார்த்திருப்பாங்க. அதுல நிறைய நகை இவரோட கடையில இருக்கிறது தெரிய வருது. சோ இவன் தான் கில்லர் கிட்ட இருந்து வாங்கியிருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல கில்லருக்கும் இவனுக்கும் பிரச்சனை வந்திருக்கு. அதனால கில்லர் இவன் கதையை முடிச்சிருக்கான் போல. சோ இதுக்கு பின்னாடி யார் இருந்தாலும் சரி சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த நகை கடை வச்சிருக்கவர் கொல்லப்பட்ட ஸ்பாட்ல ஒரு துணி கிடைச்சிருக்கு. சரி இது கில்லரோட துணியா இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றாரு. இவங்களுமே செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த துணியில இருந்து ஒரு சென்ட் ஸ்மெல் ஹெவியா வருது. இந்த சென்ட்ல இந்த ஃபிளேவர் ரீசெண்டா தான் லான்ச் ஆயிருக்கும். சோ இதை யாரெல்லாம் வாங்கியிருக்காங்கன்றதை நம்ம செக் பண்ணோம். அதுல யாராவது நம்ம சந்தேக வட்டத்துல இருந்தா அவங்கள நம்ம லாக் பண்ணிரலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப சென்ட்டை யாரெல்லாம் ரீசெண்டா வாங்கியிருக்காங்கன்றதை விசாரிக்கிறாங்க. ஆன்லைன் மூலியமாவும் வாங்குவாங்கல்ல, அந்த மாதிரியும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்படி விசாரிக்கும் போது சில தகவல்லாம் உங்களுக்கு கிடைக்குது போல. தகவலை தெரிஞ்சுக்கிட்டவங்க எங்க வராங்க தெரியுமா? குணான்ற ஒரு பையனை நமக்கு காட்டுவாங்கல்ல, அந்த குணாவோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. கதவை தட்டும் போது குணாவோட அம்மா தான் கதவை திறக்கிறாங்க. என்ன வேணும்ன்ற மாதிரி போலீஸுங்களை பார்த்து கேட்கும் போது, இந்த சென்ட்டை நீங்க நிறைய வாங்கியிருக்கீங்க, யாருக்காக வாங்குனீங்க, உங்களுக்காக வாங்குனீங்களான்னு கேட்கும்போது அம்மா முழிச்சிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து குளிச்சு முடிச்சுட்டு பையன் வெளியே வந்து நிக்கிறான். ஒருவேளை உங்க பையனுக்காக வாங்குனீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அம்மா இன்னும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை பையன் தான் இதுக்கு பின்னாடி எல்லாம் இருக்கான் போல. ஒரு ஸ்டேஜ்ல அம்மா இருக்காங்கல்ல, நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி வேகமா கூட்டு போறாங்க. எங்க கூட்டு வந்திருக்காங்கன்னா லக்ஷ்மி இப்ப இருக்க வீட்டுக்கு தான் கூட்டு வந்திருக்காங்க. லக்ஷ்மியும் என்ன ஆச்சுன்ற மாதிரி கதவை திறக்கிறாங்க. லக்ஷ்மி அவரை கூப்பிடுன்னு சொல்லும் போது லக்ஷ்மியோட ஹஸ்பண்ட் வராரு. அந்த ஹஸ்பண்ட் தான் குணாவோட அப்பாவா இருப்பாரு. அதாவது இப்ப லக்ஷ்மி கூட அந்த அப்பா வாழ்ந்துட்டு இருக்காரு போல. சார் இவர் தான் என்னோட முன்னாள் புருஷன், எப்பவுமே இவ வீட்டுல தான் இருப்பாரு, இவர் தான் சார் அந்த சென்ட் அதிகமா யூஸ் பண்ணுவாரு, ஆர்டர் பண்ணி வாங்கினாரு சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சோ இவன் தான் அந்த திருநங்கையா நடிச்சவன் அப்படின்றது தெரிய வருது. ஒழுங்கு ரீதியா சொல்லுன்னு கேட்கும் போது இவனுமே ஆமா சார் நான் தான் இதுக்கு பின்னாடி இருக்கன்ற மாதிரி சொல்றான். இவன் ஸ்டார்டிங்ல இருந்தே திருட்டு வேலை தான் பண்ணுவான். ஒரு இடத்துல திருட போகும்போது இவனுக்கு ஒரு கன்னு கிடைச்சிருக்கும். இந்த கன்னு மூலியமா இதுக்கப்புறம் ஈஸியா திருட்டு வேலையெல்லாம் பண்ணலான்ற மாதிரி யோசிச்சிருப்பான். திருநங்கை மாதிரி நம்ம கெட்டப் போட்டு போனா பிரச்சனை வர்றது கம்மியா இருக்கும்ன்ற மாதிரி இவன் யோசிச்சிருப்பான். அதனால திருநங்கை மாதிரி கெட்டப் போட்டு இந்த விஷயத்தெல்லாம் இவன் பண்ணிருப்பான். சோ எல்லா கொலையும் இவன் தான் பண்ணிருக்கான் போல. இப்ப இன்ஸ்பெக்டர் என்ன கேக்குறாருன்னா, நீ மத்தவங்க கிட்ட நகைய பார்த்தா காசு இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பண்ண, ஆனா அந்த காவியா கிட்ட தான் காசு நகைன்னு பெருசா எதுவுமே இல்லையே, அவளை எதுக்காகடா கொன்னன்னு கேட்கும்போது, சார் அந்த காவியா நகை கடையில இருந்து வெளியே வந்தா நிறைய நகை வாங்கியிருப்பான்னு நினைச்சுதான் சார் ஷூட் பண்ணேன், ஆனா நகை வாங்கலன்னு அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். அதே சமயம் லக்ஷ்மி அடிக்கடி அருகிட்டே கொஞ்சம் மாதிரிலாம் பேசினாங்க பாத்தீங்களா, இவன் கிட்ட தான் பேசியிருக்காங்க அப்படின்றது இப்பதான் தெரிய வருது. இவன் திருடுறான் பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் அந்த நகை கடை வச்சிருக்கவர்கிட்ட தான் வித்துட்டு இருப்பான். அந்த நகை கடை வச்சிருக்கவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அது என்னன்னா, இவன் திருடி எடுத்துட்டு வந்து
வந்து நம்ம கிட்ட தரல, சாவடிச்சு கொண்டு வந்து தரான்றது தெரிஞ்சிருக்கும். ஏன்னா மீடியா இத பத்தி ஹெவியா பேசிட்டு இருக்காங்கல்ல. சோ இவன் அந்த நகையை தான் கொண்டு வந்து நம்ம கிட்ட தந்துட்டு இருக்கான்றது அவருக்கு தெரிஞ்சோன்னே அவர் இதை வச்சு மிரட்டலாம் நினைப்பாரு. நீ தான் இதுக்கு பின்னாடி இருக்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, நீ மட்டும் எனக்கு நிறைய காசு தரலன்னா உன்னை மாட்டி விட்டுருவேன்ற மாதிரிலாம் மிரட்ட ஆரம்பிச்சிருப்பான். நம்ம மாட்டிக்க கூடாது, காசு தரேன்னு வர வச்சு அவன் கதையும் முடிக்கணும்ன்ற மாதிரி நினைச்சிருப்பாரு. அதனால தான் போலீஸ் தேடினாலும் பரவாயில்ல, இவன் கதையை நம்ம முடிச்சே ஆகணும்ன்ற மாதிரி அன்னைக்கு நைட்டு மீட் பண்றதுக்காக போயிருப்பாரு. இவர் கன் எடுத்தோன்னா அவன் தப்பிச்சு ஓட பார்த்திருப்பான், கதையை முடிச்சிருப்பாரு. இப்படிதான் எல்லா கொலையும் பண்ணன்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். உன்னோட தேவைக்காக அப்பாவியான 3 பேரை சாவடிச்சிருக்கியே, உன்னெல்லாம் விடவே கூடாதுரா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் இவனை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. ஆக்சுவலா குணா மேலதான் நமக்கு சந்தேகத்தை திருப்பி இருப்பாங்க. ஆனா குணாவோட அப்பா தான் இதை பண்ணிருக்காரு. நடுவுல அம்மா ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்க, உன் அப்பா மாதிரியே நீ இருக்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல. சோ அப்பாவுமே கொஞ்சம் தப்பானவர் அப்படின்றத மீன் பண்ணி தான் சொல்லியிருப்பாங்க. அது மூலியமா யாராவது கெஸ் பண்ணீங்களா இல்லையான்றத சொல்லுங்க. கண்டிப்பா இதுல வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.